திருவிளையாடல் பகுதி 3 தமிழ் மொழிக்கு பரிசு வழங்கல். சந்தர்ப்பம்: பாண்டியன் அரசனின் அறிஞர்கள் ஒருநாள் விவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். விஷயம்: தமிழ் மொழியின் சிறப்பு. சிலர் வடமொழியே உயர்ந்தது எனக் கூற, மற்றோர் பக்கம் தமிழ் உயர்ந்தது என வாதிடுகின்றனர். அரசன் நியாயத்தை அறிய விரும்புகிறான். அதற்காக சமஸ்கிருத பண்டிதரும் தமிழ் புலவரும் பங்கேற்கும் விவாதம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இது மிகப்பெரிய நிகழ்வாகும். ஆனால் சமஸ்கிருத பண்டிதர் தமிழ் மீது தூற்றுகிறார்கள். அதற்குள் சிவபெருமான் புதிய புலவராக திருஞான சம்பந்தர் வடிவில் வந்து தமிழ் மொழியின் ஆன்மீக ஆழத்தையும் அதன் பெருமையையும் விளக்குகிறார். அவர் உரைத்த திருப்பாடல்கள் அனைவரையும் வியக்கச் செய்கின்றன. பண்டிதர்களும் தங்கள் தோல்வியை ஏற்கிறார்கள். அரசனும் தமிழ் மொழிக்கு உத்தியோகபூர்வமான பரிசும் மரியாதையும் வழங்குகிறார். இத்திருவிளையாடல் கூறும் மையமானது தமிழ் மொழியின் ஆழமும் ஆன்மீக வலிமையும். சிவபெருமான் தமிழை அன்புடன் பாதுகாக்கிறார். தமிழுக்காக பகவான் மாறி வந்து அதை